3 தொகுதிகள் வந்து ஒரு வேளை தேமுதிக கொடுக்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி தொடரும். இல்லை என்றால் அவங்க பாமக ஒரு வேளை பாஜக கூட சேர்ந்துச்சுன்னா அவங்க பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு பிடிமானம் கிடைக்கும். ஒருவேளை அது நடக்கலைன்னா தமிழக அரசியல் இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டிகிட்டு இருக்குது இந்த எலெக்ஷனு. அண்ணாமலை அவர்கள் நேற்று ஈவினிங் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து தேதியை வந்து சொல்லிட்டாங்க. நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதனுடைய விதிமுறைகளுமே அமலுக்கு வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளுமே பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடன் கூட்டணி, அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணி எந்த நிலைமையில் இருக்குது, அது இன்னுமே பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கின்றதை பற்றி நம்ம கொஞ்சம் நாளாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாஜக மற்றும் பாமகவுடைய கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுடைய ஒரு 3 முக்கிய நிர்வாகிகள், கேபி முனுசாமி உள்ளிட்ட 3 முக்கிய நிர்வாகிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து நேரில் சந்தித்து சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. 7 தொகுதிகள் இவங்க தரப்பில் தேமுதிக தரப்பில் கேட்கப்பட்டதாகவும், எங்களால் 7 தொகுதி கொடுக்க முடியாதுமா, இந்த மாதிரி ஒரு 3 தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியே வருது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90% இப்படி தான் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உள்வட்ட தகவல்கள் வெளியே வருதுன்னா மேபி அதாக தான் இருக்கணும். 3 தொகுதிகள் வந்து ஒரு வேளை தேமுதிக கொடுக்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி தொடரும். இல்லை என்றால் அவங்க ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாச்சும் ஒன்று உடனடியாகவே முடிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்து 20 தேதி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. சரி, அப்படியே நம்ம இந்த பக்கம் பாஜக பக்கம் வந்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு கடந்த இந்த எலெக்ஷனை ஒட்டி இந்த எண் மக்கள் யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அவர் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தேர்தல் பணிகளையும் பார்க்கணும், ஒரு பக்கம் கட்சி பணிகளையும் பார்க்கணும். இது மூணாவதாக வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையுமே நடத்தி முடிக்கணும். ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் அவர் வந்து ஆர்வமாக இருக்கார். ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு எண்ணத்தோடு இருக்கார். ஸோ இந்த 2 பேருமே இன்னும் ஒரு முடிவுக்கு வரலை. இது போக அதுக்கப்புறம் தான் அதிமுகவா பாஜகன்றதே உறுதியாகும். ஆனால் பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். ஸோ ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக தான் இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வு, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நகற்றக்கூடிய காய்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் தோய்வாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பலமாக தான் அதை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. பாமக ஒரு வேளை பாஜக கூட சேர்ந்துச்சுன்னா அவங்க பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு பிடிமானம் கிடைக்கும். ஒருவேளை அது நடக்கலைன்னா கொஞ்சம் அண்ணாமலை அவர்களை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதிமுகவில் வந்து தேமுதிக அவங்க கையில் எடுத்தாலும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, தேமுதிக அதிமுக கூட கூட்டணி அமைத்தால் பாஜகவுக்கு ஏதாச்சும் இழப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து தேமுதிக கடந்த முறை பாஜக கூட கூட்டணி வைத்தவர்கள். ஸோ இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது ஏதாவது ஒரு வகையிலேருந்து ஒரு சின்ன ஒரு நெருடல் வரதான் செய்யும். ஒருவேளை அப்படி கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா அதையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து அண்ணாமலை தள்ளப்படுறாரு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் பாஜக பக்கம் திரும்பி இருந்தாலும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில முரண்கள் இருப்பதால் அவருக்கு கொஞ்சம் நெருக்கடி வந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம பாமகவை எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 to 85% வந்து கண்டிப்பாக பாஜக கூட அவங்க சேர்த்துக்குருவாங்க. மேபின்னு ஒரு 2 நாளில் வந்து அதுக்கான அறிவிப்புகள் கூட வரலாம். பட் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, என்னுடைய ப்ரிடிக்ஷனில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாமக சென்றாங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. தேமுதிக தான் இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி. அதிமுக தரப்பில் 7 சீட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக தரப்பில் 3 சீட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து தேமுதிக 7 சீட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்க கூட்டணி உறுதி ஆகுமா ஆகாதா அப்படின்றத வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 கட்டமாக இது நடக்குது. அதில் முதல் கட்டமே வந்து தமிழகத்தில் நடக்குது. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸை சேர்ந்த விஜயதரணி அவர்கள் வந்து எம்எல்ஏயாக இருந்தாங்க. அவங்க வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவர்களுடைய தொகுதியான விளவங்கோடு தொகுதியில் வந்துட்டுமே பை எலெக்ஷன் சேர்ந்து நடக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுருக்கு. சேர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
தமிழக அரசியல் இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டிகிட்டு இருக்குது இந்த எலெக்ஷனு. அண்ணாமலை அவர்கள் நேற்று ஈவினிங் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நாங்கள் 39 தொகுதிகள்லையுமே வேட்பாளர்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். விலவங்கோடு தொகுதியில் பை எலெக்ஷன் நடக்கிறனால அதுக்கும் சேர்த்து எங்களுடைய கூட்டணி கட்சிக்கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து அவர்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. பட் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றது அது வேறு ரெண்டாவது விஷயம். ஒரு பக்கம் ஆதரவு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அவர்கள் மீதான கோபங்கள் இருக்க தான் செய்யுது, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர்கள் கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்து விட்டது. ஆனால் அவர்கள் கூட்டணிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு அணியை உருவாக்கிட்டாங்க. இது பன்னீர்செல்வம் அவர்கள், டிடி தினகரன் அவர்கள், ஐஜேகே கட்சியை சேர்ந்தவர்கள், இவங்களாம் வந்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதாவது ஒரு சின்ன சின்ன கட்சியெல்லாம் வச்சு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. இருந்தாலும் பாமக எப்போ சேரும் அப்படின்றது தான் பல பேருடைய எதிர்பார்ப்பு. இதுவும் சேர்ந்துருச்சுன்னா பாஜக அடுத்து முழுக்க வந்து தேர்தல் பணிகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.